ஏசிஎல் சர்ஜரி அப்படின்னு மக்கள் வந்தாலே ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி என்னென்னா, சார் எத்தனை நாள் ரெஸ்ட் எடுக்கணும், எப்போ நான் திருப்பி வேலைக்கு போகலாம், என்ன மாதிரி இம்ப்ளான்ட்ஸ் வைப்பீங்க, அண்ட் நீங்கள் வைக்கிற இம்ப்ளான்ட்ஸ் கரையிற இம்ப்ளான்ட்ஸ் தானே அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து எத்தனை நாள் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ இப்போ ஏசிஎல் சர்ஜரி பண்ணுறோன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா, அந்த லிகமெண்ட் இருக்க வேண்டிய இடத்துல 2 எலும்புலையும் ட்ரில் பண்ணி டனல் பண்ணி நம்ம கால்லேயே இருக்கிற வேற ஒரு லிகமெண்ட்டை தான் எடுத்து அங்கே வைப்போம். அதாவது இது வந்து நம்ம ரிப்பேர் பண்ண முடியாது, இது வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். அப்படின்னா மோஸ்ட் காமனாக பண்ணுறது ஹேம்ஸ்ட்ரிங் டெண்டன். ஸோ அந்த ஹேம்ஸ்ட்ரிங் டெண்டன் வந்து இயற்கையாக அது ஒரு எக்ஸ்ட்ரா டெண்டன், அதை எடுக்கிறதுனால நமக்கு வேறு பாதிப்பு எதுவும் வராது. ஸோ அந்த டெண்டனை எடுத்து அதை நம்ம மல்டிப்புளாக ஃபோல்டு பண்ணி அதை வந்து போனில் ட்ரில் ஹோல்ஸ் பண்ணி அந்த டெண்டனை ஏற்கனவே இருந்த ஏசிஎலுக்கு பதிலாக வச்சுருவோம். ஸோ இது வச்ச வந்து அது போனோட ஜாயின் ஆகணும், இன்கார்பரேட் ஆகணும். இப்போ எப்படி எலும்பு முறிவாகுதுன்னா எலும்பு கூடுதோ அதே மாதிரி இந்த டெண்டன் போய் எலும்போட கூடணும். ஸோ அதுக்கான பீரியட் வந்து கிட்டத்தட்ட 5 to 6 months ஆகும். ஆனால் 5 to 6 months ஃபுல் ரெஸ்ட்டுங்கிறது கிடையாது. ஸோ நம்ம இந்த சர்ஜரி பண்ணுறோன்னா அடுத்த நாள்லேருந்தே நம்ம வாக்கரோ இல்லை க்ரச்சஸோ வச்சு காலை வந்து பாதி ஊனி நடக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு நீ பிரேஸ்ன்னு கொடுப்போம் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறதுக்கு. அது வந்து நடக்கிற போதும் நம்ம தூங்குற போதெல்லாம் அது யூஸ் பண்ணணும். அது ஒரு 2 to 3 weeks யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 to 3 weeksக்கு அந்த பிரேஸ் போட்டு தான் நடக்கணும். முட்டி மடக்கிறது வந்து செகண்ட் டே சர்ஜரி முடித்து அடுத்த நாள்லேருந்தே மெதுவாக மடக்க ஆரம்பித்து ஒரு 4 to 6 weeksல நம்ம முட்டியை முழுசாகவே மடக்கிடலாம். சரிங்களா? அண்டு பிரேஸ் வந்து ஃபஸ்ட்டு 3 weeksக்கு போட்டு நடக்கணும். ஒரு 1 month கழித்து நம்ம அப்படியே கிராஜுவலாக ஃபஸ்ட்டு பிரேஸ் இல்லாமல் நடக்கலாம், அப்புறம் சப்போர்ட்டும் இல்லாமல் நடக்கலாம். ஸோ இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 6 weeksல கம்ஃபர்டபுளாக நடக்கலாம், சப்போர்ட் இல்லாமல் முட்டி மடக்கிடலாம். பேசிக் ஒர்க்கு உட்காந்துட்டு செய்கிற ஒர்க்கு அது எல்லாமே பண்ணலாம். அதுக்கப்புறமும் எக்ஸசைஸுங்கிறது 6 months வரைக்கும் நமக்கு ரீஹேபிலிட்டேஷன் ப்ரோட்டோக்கால் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஒர்க்கையும் பண்ணிவிட்டு அந்த ரீஹேப் எக்ஸசைஸும் பண்ணிகிட்டே இருந்தால் 6 months வரைக்கும் எந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே சமணங்கால் போட்டு உட்கார்றது பண்ணக்கூடாது, இந்தியன் டாய்லெட் குத்துக்கால் போட்டு உட்காந்து யூஸ் பண்ணுறது பண்ணக்கூடாது, அண்ட் ரன்னிங் ஜாகிங் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணக்கூடாது. இது எதுக்குனால பண்ணக்கூடாதுன்னா, இதெல்லாம் நம்ம அர்லியாக ஃபிசியோதெரப்பி மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணாமல் நம்ம பண்ணோன்னா அந்த லிகமெண்ட் வந்து ஸ்ட்ரெச் ஆகி ஹீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா, நம்ம ஏற்கனவே நம்ம முட்டி வந்து ஏசிஎல் லிகமெண்ட் இல்லைன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும். அப்போ இந்த லிகமெண்ட்டும் நம்ம வச்சது கரெக்டான பொசிஷன் இல்லாமல் ஸ்ட்ரெச் ஆகி ஹீல் ஆச்சுன்னா மறுபடியும் நம்ம முட்டி கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் இந்த ஒரு சிலது மட்டும் நம்ம 6 months வரைக்கும் பண்ணக்கூடாது.